மருத்துவ போனேன், ஒன்றும் ஆகாது, நல்லா சாப்பிடுங்க, NV சாப்பிடுங்க, அதிகமாக ஆச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன் வாங்க அப்படின்றாரு. என்ன அர்த்தம்? நான் பில்லு கொடுத்துருவேன்றாரு. அது அல்ல கவனிங்க. ஏதோ ஒன்று ஒரு சந்தோஷம் உங்களோட பேசினாங்கன்னா பலன் வரணும், ஆவிக்குரிய பலன் வரணும், சரீரத்தில் பலம் வரணும். புரியுதா? சில பேர்கிட்ட பேசினாங்களா மனசு உடஞ்சி உள்ள உடஞ்சி தற்கொலை பண்ணுற அளவுக்கு பேசுவாங்க சில பேர். நீங்களாம் இருந்தோம் ஒன்று தான், இல்லாவிட்டா ஒன்று தான், நீ யாருக்கு பிரயோஜனம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? சாகதான் போகிற, சீக்கிரம் செத்து போயிடு. கவனிங்க, அப்படி இல்லை. உண்மை உள்ளவன் எப்படி இருக்கிறானா ஔஷதமாக இருப்பான். ஹலோ, நான் சொல்லுங்கள், நான் ஒரு டானிக். எங்கூட பேசினாலே ஒரு நீங்கள் பூஸ்ட் குடித்தா மாதிரி, புரியவே இல்லை. எங்கூட பேசினாலே ஹார்லிக்ஸ் குடித்தா மாதிரி. என் பேச்சே ஒரு ஆரோக்கியம் தரும், என் பேச்சே சுகம் தரும், என் பேச்சே பலன் தரும், என் பேச்சு உங்களுக்கு ஜீவன் தந்துடும். சில பேசினா இருக்கிற ஜீவனும் போயிடும். ஏண்டி என் ஜீவன் எடுக்கிறேன்றாங்களே பார்த்தீங்களா, இவங்க தான். சில பேர்கிட்ட பேசினா ஜீவன் போயிடும், நம்மகிட்ட பேசினா ஜீவன் வரணும். கர்த்தர் பேசினார் எலியா கிட்ட, அவன் எழுந்து அவன் நடந்து போனான். மோசகிட்ட பேசினார், அவன் ஒரே பர்வதம் மட்டும் போனான். அப்போ நம்ம பேசினா படுத்திருக்க எழுதுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? நிற்கிறவனை படுக்க வச்சிடுறோம். சிஸ்டர் தலைவலியா? ஜாங்கிரதை, MRI ஸ்கேன் பண்ணுங்க சிஸ்டர். ஒருவேளை மூளைக்குள்ளே பூச்சி இருக்கும், வயிற்றில் பூச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க, மூளையில் கூட பூச்சி இருக்குமா? இந்த மாதிரி இதுக்கு MRI ஸ்கேன் பண்ணுங்கள். இது இந்தம்மா காசு கொடுக்குற மாதிரி. அப்படி இல்லை, உங்கள் பேச்சில் இருக்கணும். வாழ்க்கை மாறும், உன் கணவர் மாறுவார், உன் பிள்ளைகள் மாறும், உன் கண்ணீர் மாறும். சொல்லுங்கள், உண்மை உள்ளவன். வசந்த படிக்கிறீங்களா? உண்மை உள்ளவன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? அவன் பேச்சே. ஆமேன். ஹலோ, டானிக்கு வாங்கி சாப்பிட முடியல சில நேரங்களில். இப்போ பார்த்தீங்கன்னா அதை வாங்கி சாப்பிடு, இதை வாங்கி சாப்பிடு, இதை வாங்கி சாப்பிடு. எதை வாங்கி சாப்பிட்றது? நீங்கள் எதையும் வாங்கி சாப்பிட வேண்டாம். நீங்கள் பி லாயல் டு காட். ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க, ஆண்டவர் உண்மையாக நேசிங்க, உங்களை கர்த்தர் ஸ்தானாதிபதியாக மாற்றுவார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க, இதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன். அதாவது இப்போ இங்கிலீஷில் போட்டாங்க, ஃபெய்த்ஃபுல்னஸ். அவங்க தங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, அடுத்தவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. தமிழ் புரியுதா? அதாவது அவங்களோட பழகிட்டாலே, தமிழில் போட்டிருக்க, ஆங்கிலத்தில் குட்னஸ் டு அதர்ஸ் அண்ட் குட்னஸ் டு தெம்செல்ஸ். தனக்கு ஆசீர்வாதம் இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் இருப்பாங்க. எல்லோரும் சொல்லுங்கள் இந்த காலை இந்த வேளையில், ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமாக வையும், அநேகருக்கு நானே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அநேகருக்கு நான். ஆண்டு சொல்லுகிற வார்த்தை,